الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, கல்வி என்பது அதற்கு எங்கு சென்றாலும் எந்த இடத்திலும் மதிப்புக்குரிய ஒன்றாகவே இருக்கிறது. இறைவன் திருமறையிலே சொல்கிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். ஈமான் கொண்டோர், அதே போன்று அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், இவர்களை பல தரஜாக்களாக உயர்த்துகிறான். அவர்களுக்கு கண்ணியம் இருக்கிறது, அவர்களுக்கு உயர்வு இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த நோக்கத்திற்காக வேண்டி கல்வியை படிக்க வேண்டும், தேட வேண்டும் என்ற ஆசையோடு நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். எங்களுடைய நீயத்துக்கள், எங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் மறுமையை நோக்கி இருக்க வேண்டும். நான் படிக்கின்ற படிப்பு, நான் கற்கின்ற பாடம் என்னை சுவர்க்கத்தின் பால் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், நரகத்தை விட்டும் தூரவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நாங்கள் எதை படித்தாலும் எதை தெரிந்தாலும் நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் வழமையாக குர்ஆன் கூறும் வரலாறுகள் என்ற தலைப்பிலே குர்ஆனில் கூறப்பட்ட வரலாறுகளை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதே அடிப்படையிலே இன்று நாங்கள் பார்க்க போகின்ற வரலாறு நெருப்பு கிடங்கு வாசிகள். இந்த வரலாறு மிக பெரும் படிப்பினையை தருவதோடு தற்காலத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை, அநியாயங்களை அப்படியே நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஈமானை ஏற்றவர், அல்லாஹுவை நம்பியவர், அவருக்கு இந்த உலகத்தில் சோதனைகள் வந்துதான் தீரும். அல்லாஹுவை ஏற்றார் என்பதற்காக வேண்டி துன்புறுத்தப்படுவார். அல்லாஹுவை நம்பினார் என்பதற்காக வேண்டி உடைமைகள், மானங்கள், ஏன் உயிர்களே போக்கப்படலாம். இதற்கு ஒரு அழகிய ஒரு சான்றாக இந்த வரலாறு, இந்த சம்பவம் இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த வரலாற்றில் இடம் பிடித்த வீரர் ஒரு சிறுவன், ஒரு தாய். ஒரு தாய் என்பவர் எல்லா வசதிகளும் ஒன்று சேர்ந்ததற்கு பின்னால் தான் தாவா செய்ய முடியும் என்றல்ல. இருக்கின்ற வசதி, இருக்கின்ற உடைமைகள், தனக்கு தேவை அல்லாஹுவின் பால் இருக்கின்ற நம்பிக்கை, உறுதிதான். இது இருந்தால் போதும், தாவா களத்திலே குதிக்கலாம், வெற்றியை காணலாம், பலரை அல்லாஹுவின் பக்கம் அழைக்கலாம் என்பதற்கும் மிகப்பெரிய உதாரணமாக இந்த வரலாறு இருக்கிறது. இந்த வரலாறு சுஹைப் அர்-ரூமி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக வருகின்ற இந்த வரலாறு சஹீஹ் முஸ்லிமிலே 3005வது ஹதீஸாக பதிவு பெற்றிருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு அரசன், அவனுக்கு பிரபல்யமான ஒரு சூனியக்காரன் இருந்தான். அவன் வயோதிபத்தை அடைகிறான். தனது வயோதிபத்தை உணர்ந்த அந்த சூனியக்காரன் தனது அரசனிடத்திலே சொல்கிறான், நான் வயோதிபத்தை அடைந்து விட்டேன், இந்த சூனியத்தை நான் கற்றுக் கொடுக்க வேண்டும், ஒரு சிறுவனை ஏற்பாடு செய். இப்பொழுது ஒரு சிறுவன் ஏற்பாடு செய்யப்படுகிறான். அந்த சிறுவனை சூனியக்காரனிடத்திலே அனுப்பப்படுகிறான்.
இப்போ இந்த சூனிய காண்டத்தில் போய் அந்த சூனியத்தை படிக்கின்ற வழியிலே ஒரு மார்க்க அறிஞர் இருந்தார். அந்த மார்க்க அறிஞரிடத்திலே போற வழியில் உட்கார்ந்து விடுவார் இந்த சிறுவர். அவர் சொல்கின்ற வார்த்தைகள், அல்லாஹுவை பற்றி சொல்கின்ற செய்திகள் இவருக்கு மிக இன்பமானதாகவும் விருப்பமானதாகவும் இருந்தது. இவர் இங்கே உட்கார்ந்து விட்டு சூனியக்காரனிடத்திலே படிக்கச் செல்வார். அங்கே தாமதமானதன் காரணமாக சூனியக்காரன் தண்டிக்க தொடங்கிவிட்டான். இந்த சிறுவன் மார்க்க அறிஞரிடத்திலே சொல்கிறார், இப்படி ஒரு நிகழ்வு நடந்துவிட்டது, உங்களிடத்தில் வந்து போனதன் காரணமாக நான் தாமதமாகிவிட்டேன், சூனியக்காரன் என்னை கண்டிக்கிறான். அந்த மார்க்க அறிஞர் ஒரு விடயத்தை சொல்லிக் கொடுக்கிறார். சூனியக்காரன் உன்னை தண்டிக்க முயன்றால் நீ சொல், எனது வீட்டிலே என்னை தடுத்து விட்டார்கள், அங்கே தாமதமாகிவிட்டேன் என்று சொல். உனது வீட்டார் உன்னை தண்டிக்க முயன்றால் சூனியக்காரன் என்னை தாமதப்படுத்தி விட்டான் என்று நீ சொல். இவ்வாறு இந்த பாடம் நடந்து கொண்டிருந்தது. வளமையாகவே போற வழியில் அந்த மார்க்க அறிஞரை கண்டு இவர் படித்து கொண்டு இருந்தார். ஒரு நாள் இந்த சிறுவன் வளமையான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். பாதையில் மிக பெரும் ஒரு மிருகம் குறுக்கே நிற்கிறது. இவருக்கு மாத்திரமல்ல, அங்கிருந்த மக்களுக்கு கூட அந்த பாதையை கடப்பதற்கு தடையாக இருக்கிறது. இது ஒரு அழகிய சந்தர்ப்பமாக இந்த சிறுவன் பாவிக்கிறார். தான் படித்த கல்வி, ஒன்று இறைவனை பற்றிய நம்பிக்கை, இரண்டாவது சூனியம், குஃபர், இந்த ரெண்டு அறிவும் இந்த சிறுவனிடத்திலே இருக்கிறது. இந்த இரண்டு அறிவுக்கும் வேலை இப்பொழுதுதான் வந்து விட்டது என்று உணர்கிறார். உணர்ந்தவராக ஒரு கல்லை எடுத்து அந்த மிருகத்துக்கு எறிவதற்கு முன் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மார்க்க அறிஞரின் விடயம் மிகச் சிறந்ததாக உனக்கு இருந்தால், யாருக்கு? ரப்புக்கு, அல்லாஹுக்கு பிடித்ததாக இருந்தால், இந்த கல்லை நான் எறிந்தவுடன் அந்த மிருகம் இறந்துவிட வேண்டும் என்று பிரார்த்தித்தவராக அந்த கல்லை எறிகிறார். கல்லை எறிந்ததுதான் தாமதம், அந்த மிருகம் இறந்து விட்டது. இப்பொழுது இவருடைய உள்ளத்தில் உறுதி ஏற்படுகிறது, இவ்வளவு பெரிய மிருகம், தான் எறிந்த கல் எரிகிற நேரத்திலே இறைவனின் பால் முழு நம்பிக்கையும் ஏற்படுத்திவிட்டு நான் எறிந்தேன், அந்த மிருகம் இறந்து விட்டது என்ற மன சந்தோஷத்தோடு தைரியத்துடன் தனது ஃபாதரி மார்க்க அறிஞர் அவரிடத்திலே வருகிறார். வந்து சொல்றார், இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. சொன்னவுடன் அந்த மார்க்க அறிஞர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மகனே, என்னை விட சிறந்தவனாக நீ இன்று இருக்கிறாய். உனது நம்பிக்கையின் பெருமானம் இன்று விளங்கியது. உனது ஈமானின் பெருந்தன்மை இப்பொழுது நீ பார்த்து விட்டாய். அல்லாஹுவை நீ மிக பெரும் நம்பிக்கையாளனாக இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு இவர் சொல்கிறார், நீ சோதிக்கப்படுவாய். என்ன செய்யப்படுவாய்? நீ சோதிக்கப்படுவாய். நீ சோதிக்கப்பட்டால் என்னை காட்டி கொடுத்து விடாதே என்ற செய்தியை அங்கே சொல்கிறார். இந்த சிறுவன் இது மாத்திரமல்ல, இன்னும் பல ஆச்சரியப்படுகின்ற நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி காட்டுறார். தன்னிச்சையாக அல்ல, இறைவனுடைய ஏற்பாட்டினால், இறைவனுடைய நாட்டத்தினால் பிறவி குருடு, வெண்குஷ்டம், இன்னும் பல நோய்களை இறைவனுடைய நாட்டத்தினால் குணப்படுத்துகின்ற ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்திருந்தார். இந்த விடயம் அரச சபையில் இருக்கின்ற அமைச்சராக இருக்கலாம், அவருடைய காதுக்கு எத்துகிறது. அவர் ஒரு பிறவி குருடராக இருக்கிறார். இப்பொழுது சந்தோஷத்துடன் அதிகமான
ஹதியாக்களை எடுத்துக்கொண்டு சிறுவனுக்கு கொடுப்பதற்காக வேண்டி அங்கே அந்த சிறுவனை வந்தடைகிறார். அவர் சொல்கிறார், இது எல்லாம் உனக்குத்தான் சிறுவன், இது எல்லாம் உனக்குத்தான், எனது பார்வையை மீட்டி தர வேண்டும். அதற்கு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? பார்வையை மீட்டி தருவது எந்த கையில் கிடையாது, பார்வையை மீட்டி தருவது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நீங்கள் அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும், அதற்கு பின் நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பேன், அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய பார்வையை திருப்பி தருவான். உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். சிறுவன் பிரார்த்திக்கிறான், பார்வை மீண்டும் வருகிறது. மிக சந்தோஷத்துடன் இந்த அமைச்சர் செல்கிறார். இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டும், நோய் ஏற்பட்டால் நோய் நிவாரணத்தை தருவது யார்? யார் தாரது? அல்லாஹ். அந்த ரப்பு வேற யாருக்குமே நோய் நிவாரணத்தை தர முடியாது. ஃபஇதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன். எனக்கு நோய் ஏற்பட்டால் யார் குணப்படுத்துவார்? அல்லாஹ். இன்று சில மக்கள் நோய் நிவாரணத்துக்காக வேண்டி என்னென்னவெல்லாம் செய்கிறாங்க தெரிஞ்சிருக்கும், சொல்லுங்க பார்க்க. என்னென்ன விடயங்களை செய்கிறாங்க? மருந்து எடுப்பாங்க உண்டு, சரி. ரெண்டாவது விலங்கலை மந்திரவாதிட்ட போவாங்க. என்னத்துக்கு போவாங்க? ஓதி பார்க்க போவாங்க. வேற என்ன செய்வாங்க? தர்காவுக்கு போவாங்க. வேற என்ன செய்வாங்க? தாயத்து போடுவாங்க. வேற என்ன செய்வாங்க? இடுப்பில் என்ன செய்வாங்க? கயிறு கட்டுவாங்க. வேற என்ன செய்வாங்க? இப்படி அவர்களுடைய ஈமான் பறிபோகின்ற அளவுக்கு வேலைகளை பார்ப்பார்கள். ஈமானை விற்கின்ற அளவுக்குள்ள வேலைகளை எல்லாம் பார்ப்பார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நோய் வந்தால் நோய் நிவாரணம் தருவது யார்? ரப், அந்த அல்லாஹ் தான். நம்பிக்கை எங்கே வர வேண்டும்? அல்லாஹ்வின் பக்கம் வர வேண்டும். நாகூர் தர்காவிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த வலியின் பேர் அல்ல. இலங்கையில் சொல்ல போனால் கெச்சிமலையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த வழியிடத்தில் அல்ல, அல்லது வழிமார்களுடைய பார்வையால் கட்டப்பட்ட தர்காக்களின் மூலமாக அல்ல, தாயத்து போடுவதனால் அல்ல, அல்லது வீடுகளிலே குப்பிகள் தூக்கி வைப்பார்கள், சின்ன சின்ன போட்டில்கள், அதன் மூலமாக அல்ல. எதனால்? அல்லாஹ் தான் சுகத்தை தருபவன், அல்லாஹ் தான் ஆரோக்கியத்தை தருபவன். அந்த சிறுவன் அந்த ஈமானை கற்றுக் கொடுக்கிறார். ஈமான் பலமாக வேண்டும். உதவி தேவையா? ஈமான் உறுதியாக வேண்டும். ஈமானில் மிகப்பெரிய ஓட்டையை வைத்துக்கொண்டு எங்கிருந்து உதவியை எதிர்பார்ப்பது? ஈமான் உறுதியாக இருந்தால்தான் அல்லாஹுடைய உதவியும் எம்மை வந்து அடையும். அதைத்தான் அந்த சிறுவர் முதலாவது ஈமானின் உறுதியை கற்றுக் கொடுக்கிறார். பரிபூர்ண சுகம் அடைந்த அந்த அமைச்சர் என்ன செய்கிறாரு? சந்தோஷத்தோட அடுத்த நாள் காலையில் அரச சபையில் உட்கார்றார். அரச சபையில் உட்கார்ந்தவுடன் அரசனுக்கு சரியான சந்தோஷம் ஒரு பக்கம், ஆச்சரியம் ஒரு பக்கம். பார்வை வந்துட்டு இவருக்கு. இப்ப இவன் கேட்கிறான் ஆச்சரியத்தோட, உனது பார்வையை திருப்பி தந்தது யார்? இந்த இடத்துல நீ நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் தான் என்று சொன்னால் மரணம் நிச்சயம், மரணம் நிச்சயம். மறுத்து சொன்னால் கொஞ்ச நாளைக்கு வாழலாம், பொய் சொன்னால் கொஞ்ச நாளைக்கு வாழலாம். ஈமானா பொய்யா? ஈமானா குஃப்ரா? ஈமான் என்றால் மரணம், குஃப்ர் என்றால் வாழலாம் என்ற ஒரு நிலையில் இருக்கிற நேரத்தில்
அந்த அமைச்சர் என்ன சொல்கிறார் தெரியுமா? எனது ரப்பு தான் திருப்பி தந்தான். இந்த கொள்கையில் ஒருவர் உறுதியாக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய அடிப்படை கொள்கையினால் ஒருவர் உருவாக்கப்பட வேண்டும். அந்த கொள்கை உறுதி உள்ளத்தில் வர வேண்டும். வந்துவிட்டால் யாரை பார்த்தும் பயப்படுகின்ற தேவை கிடையாது. பயப்படவில்லை. என்ன சொல்கிறார்? ரப்பி, எனது ரப்பு என்னை சுகப்படுத்தினான். அரசன் கேட்கிறான், வலக ரப்புன் கைரி, என்னை தவிர உனக்கு வேற ரப்பு இருக்கிறானா என்று அரசன் கேட்கிறான். அதற்கு அவர் உரத்த குரல் என்ன சொல்கிறார் தெரியுமா? ரப்பி வரப்புக அல்லாஹ், எனது ரப்பு உனது ரப்பு அந்த அல்லாஹ் என்று உரத்த குரலில் அவர் சொல்கிறார். சொன்னவுடன் அடுத்த கணம் என்ன நடக்கிறது தெரியுமா? சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகிறார், தண்டிக்கப்படுகிறார். தண்டனை தாங்க முடியாமல் சிறுவனை காட்டிக் கொடுக்கிறார். மார்க்கத்தை விட்டும் போகவில்லை, ஈமானில் ஒரு துணியளவாவது அசைவு காணப்படவில்லை. சிறுவனை காட்டிக் கொடுக்கிறார். சிறுவன் கொண்டு வரப்படுகிறான். அரசன் கேட்கிறான், மகனே, உனது சூனியம், அதை பற்றி நான் பல வித்தைகளை நான் கேள்விப்பட்டேன். பிறவி குருடை நீ சுகப்படுத்துகிறாயாம், வெண்குஷ்டத்தை சுகப்படுத்துகிறாயாம், இப்படி எல்லாம் செய்கிறாயாம் என்பதையெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் என்று சொன்ன நேரத்தில் அந்த சிறுவன் அரசனுக்கு முன்னால் நான் நிற்கிறேன் என்பதை மறந்து அல்லாஹுக்கு முன்னால் நான் நிற்கிறேன் என்பதை உள்ளத்தில் நிலைநாட்டி என்ன சொல்கிறார் தெரியுமா? இன்னீல அஷ்ஃபி அஹதா, நான் யாரையும் குணப்படுத்துவதில்லை. இன்னமா யஷ்ஃபில்லா, யாரே? அல்லாஹ் தான் குணப்படுத்துகிறான் என்று சொன்ன நேரத்தில் அந்த சிறுவன் சித்திரவதை செய்யப்படுகிறான். யார் அடுத்தது யார்? மார்க்க அறிஞர். மார்க்க அறிஞர் காட்டிக் கொடுக்கப்படுகிறார். மார்க்க அறிஞர் கொண்டு வரப்படுகிறார். மார்க்கத்தை விட்டும் நீ வெளியேற வேண்டும் என்று கட்டளை இடப்படுகிறது. மறுக்கிறார். என்ன தண்டனை தெரியுமா? லேசான தண்டனை கிடையாது. ஒரு வாள் கொண்டு வரப்படுகிறது. சுபஹானல்லாஹ், ஒரு வாள் கொண்டு வரப்பட்டு அந்த வாளை உச்சந்தலையில் வைத்து அறுக்கப்படுகிறார். 2 பாதிகளாக பிளக்கப்படுகிறார். ஈமானில் எந்த விதமான ஆட்டமும் இல்லாத நிலையில் அவருடைய உயிர் போகிறது. ஈமானில் தளர்வு கிடையாது, ஈமானில் ஆட்டம் கிடையாது, ஈமானில் உறுதியாக இருக்கிறார். அடுத்ததாக யார்? அமைச்சர். அமைச்சர் கொண்டு வரப்படுகிறார். அதே இடத்தில் நிறுத்தப்படுகிறார். அவருடைய தலையிலும் வாள் வைக்கப்படுகிறது. ஒரு மரணத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உள்ளத்தில் எந்தவித தயக்கமும் பயமும் ஏற்படவில்லை. வாள் உச்சந்தலையில் வைக்கப்படுகிறது. அறுக்கப்படுகிறார். 2 பாதிகளாக பிளக்கப்படுகிறார். கடைசியாக யார்? சிறுவன். அந்த சிறுவன் கொண்டு வரப்படுகிறார். இந்த சிறுவனை இப்படியெல்லாம் இலேசாக கொள்வதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன் தெரியுமா? இவன் சூனியத்தை கற்ற சிறுவன். இவனுக்கு தேவை எப்படியாவது இவனை பயத்துக்குள்ளாக்கி இவனுடைய மார்க்கத்தை விட்டும் திருப்பி என்னுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை இவனுக்கு இருந்தது. சிறுவன் அழைக்கப்பட்டு உனது மார்க்கத்தை விட்டும் நீ திரும்பிவிடு என்று அரசன் சொல்கிறான். முடியாது என்ற வார்த்தை சொன்னவுடன் அரசனுடைய அந்த ஆட்களுடன் இவன் அனுப்பப்படுகிறான். எங்கே அனுப்பப்படுகிறான் தெரியுமா? ஒரு மலை. அந்த மலைக்கு கொண்டு போய் அந்த மலை உச்சி வரைக்கும் நீங்கள் அவரை ஏற்ற வேண்டும். அந்த உச்சியிலே வைத்து கேளுங்கள், மார்க்கத்தை விட்டும் நீ வெளியேறிவிடு, இல்லை என்றால் உன்னை தள்ளி விடுவோம்.
அந்த சிறுவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? மார்க்கத்தை விட்டும் வெளியேற முடியாது. மாறாக அந்த சிறுவன் ஒரு பிரார்த்தனை கேட்கிறான். என்ன பிரார்த்தனை? இறைவா, இவர்களை விட்டும் என்னை நீ பாதுகாத்து விடு, நீ போதுமானவன் என்ற பிரார்த்தனை கேட்டவுடன் அந்த மலை நடுங்குகிறது. ஈமானின் சக்தி இது, ஈமானுடைய சக்தி. ஈமான் உறுதியாக இருந்தால் பிரார்த்தனை கேட்டவுடன் அங்கீகாரம். அந்த சிறுவன் கேட்கிறான், கேட்டவுடன் அந்த மலை நடுங்குகிறது. கூட்டி சென்றவர்கள் மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்து இறக்கிறார்கள். அந்த சிறுவன் இதையெல்லாம் பார்த்து பயப்படவில்லை. ஏன் பயப்படவில்லை? நான் ரப்பாக எனது அல்லாஹுவை நான் நம்பியிருக்கிறேன், இதனால் நான் பயப்பட மாட்டேன், விரண்டோடவும் இல்லை. மற்றவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? தப்பினோம் பிழைத்தோம் என்று மலையை விட்டு எங்கேயாவது ஓடி இருப்பாங்க. ஆனால் அந்த சிறுவன் அப்படி அல்ல. மலையிலிருந்து இறங்கி எங்கே வருகிறான்? அரசனுக்கு முன்னால் வந்து நிற்கிறான். அரசன் ஆச்சரியத்துடன் கேட்கிறான், உன்னுடன் வந்தவர்கள் அவர்கள் இறந்து விட்டார்கள், இன்னும் சிலரை அழைத்து அவர்களுடன் இந்த சிறுவனை அனுப்புகிறான். இந்த தடவை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒரு போட்டிலே ஆளை ஏற்றி கடல் நடுப்பக்கமாக கொண்டு சென்று அங்கே வைத்து இந்த இஸ்லாத்தை விட்டும் நீ மாறிவிட வேண்டும், இல்லை என்றால் உன்னை தள்ளிவிடுவோம் என்று பயமுறுத்துங்கள், மாறிவிட்டால் கூட்டி வாருங்கள், இல்லை என்றால் தள்ளிவிடுங்கள் என்று அந்த அரசன் சொல்லிவிடுகிறான். இவர்கள் கூட்டிச் செல்கிறார்கள். கடல் நடுப்பக்கமாக அவர்களுடைய போட் செல்கிறது. விசாரிக்கப்படுகிறான். சிறுவன் அவனுடைய ஈமானில் சிறியதொரு ஆட்டமும் காணவில்லை. இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறான். என்ன பிரார்த்தனை? இறைவா, நீயே இவர்களுக்கு போதுமானவன். போட் பிறழ்கிறது. யாருடைய உயிர் போகிறது? யார் கூட்டிச் சென்றார்களோ அவர்களுடைய உயிர் போகிறது. சிறுவன் தப்பி விடுகிறான். எங்கே வாரான்? அரசனிடத்திலே வருகிறான். இப்பொழுது அரசனிடத்திலே வந்து முன்னால் நிற்கிற நேரத்தில் அரசன் கேட்கிறான், உன்னுடன் வந்தவர்கள் எங்கே? அவன் சொல்லுகிறான், அவர்கள் இறந்து விட்டார்கள், அவர்கள் இறந்து விட்டார்கள். அல்லாஹ் அவர்களை எனக்கு போதுமாக்கி விட்டான், அல்லாஹ் அவர்களை விட்டும் என்னை பாதுகாத்து விட்டான் என்று அரசனுக்கு முன்னால் சொல்லிவிட்டு இந்த சிறுவன் சொல்கிறான், என்னை கொல்ல வேண்டும், அதற்குத்தானே இவ்வளவு முயற்சி, என்னை கொன்றுவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும், அதற்குத்தானே இவ்வளவு ஐடியாக்கள், இவ்வளவு யோசனைகள், என்னை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்வதை நீ செய். என்ன செய்ய வேண்டும்? அனைத்து மக்களையும் ஒரு திடலில் ஒன்று சேர்த்து விட்டு ஒரு மரக்குற்றியிலே என்னை அறைந்து விடு, மரக்குற்றியிலே என்னை கட்டிவிடு, கட்டிவிட்டு எனது அம்பு கூட்டிலிருந்து ஒரு அம்பை எடுத்து நீ என்ன செய்ய வேண்டும்? என்னை கொல்ல வேண்டும். கொல்வதற்கு முன் பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம் என்ன சொல்ல வேண்டும்? என்ன சொல்ல வேண்டும்? பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு. அந்த அல்லாஹ் யார்? இந்த சிறுவனின் ரப்பு. இந்த சிறுவனின் ரப்பாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் எய்கிறேன் என்று அந்த அம்பால் நீ எய்ய வேண்டும். இப்படி செய்தால் மாத்திரம்தான் என்னை கொல்ல முடியும். சொன்னதை போன்று மக்கள் எல்லாம் அந்த திடலில் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள். அவனை ஒரு கம்பத்தில் கட்டப்படுகிறான். அவனுடைய அம்பு கூட்டிலிருந்து அம்பெடுக்கப்படுகிறது. பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம். இதையெல்லாம் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? இவ்வளவு காலமும் அந்த அரசனை ரப்பாக வணங்கினார்களே அந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னிலையிலே
இவன் கம்பத்தில் கட்டப்பட்டு அவனுடைய அம்பின் கூட்டிலிருந்து ஒரு அம்பை எடுத்து வில்லில் வைத்து அங்கே எய்யப்படுகிறது. எய்யப்படுகிற நேரத்திலே பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், அல்லாஹ் பெயரை கொண்டு. அவன் யார்? இந்த சிறுவனின் ரப்பு. அப்ப இந்த சிறுவனின் ரப்பு என்று சொல்ற நேரத்திலே அங்கே வேறொரு ரப்பு இருக்கிறான் என்ற செய்தி மக்களுக்கு தெளிவாகிறது. எவ்வளவு பெரிய தாவான்னு பாருங்க, இவ்வளவு பெரிய தாவா இது. எய்யப்படுகிறான், சரியாக கன்னத்தை துளைக்கிறது. அந்த இடத்தில் கை வைத்தவராக அவருடைய உயிர் அங்கே பெறுகிறது. இப்பொழுது கண்கொள்ளா காட்சி, ஒரு தாயுடைய மறைவு, பல்லாயிரக்கணக்கான மக்களின் வரவு. அந்த திடலில் நின்ற அனைவருமே ஆமன்னா பிரப்பில் குலாம், ஆமன்னா பிரப்பில் குலாம், ஆமன்னா பிரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டோம், இந்த சிறுவனுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று அனைவரும் இஸ்லாத்துக்குள் வந்து விடுகிறார்கள். அரசன் அந்த இடத்தில் கொண்டு வரப்படுகிறான். கொண்டு வரப்பட்டு அவனிடத்திலே சொல்லப்படுகிறது, நீ எதை பயந்தாயோ அது இப்பொழுது நடந்துவிட்டது. மக்கள் எல்லாம் மதம் மாறிவிட்டார்கள், நீ பயந்தது நடந்துவிட்டது என்று சொன்னவுடன் அவன் சொல்கிறான், மிக பெரும் கிடங்கொண்டை தோண்டுங்கள், அதிலே நெருப்பை பத்த வையுங்கள், யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறவில்லையோ அவர்களை எல்லாம் அந்த கிடங்கில் போட்டு எரித்து விடுங்கள் என்று சொல்கிறான். கிடங்கு பத்த வைக்கப்படுகிறது, நெருப்பு கிடங்காக மாறுகிறது. இப்பொழுது மக்கள் யாரெல்லாம் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறவில்லையோ அவர்களெல்லாம் அந்த கிடங்கில் பாயுமாறு உத்தரவு வருகிறது. யாரும் தள்ளி விடலை. தள்ளி விட்டா, அதாவது அதிலிருந்து தப்பி போனாலும் விடவும் மாட்டான். அவர்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த கிடங்குக்குள் ஒவ்வொருத்தராக பாய்கிறார்கள். உயிர் போகிறது, ஆனால் அவர்களுடைய ஈமான் அவர்களுடன் இருக்கிறது, ஒட்டி இருக்கிறது. ஈமானில் எந்த விதமான ஆட்டமும் இல்லை. உயிர்கள் பிரிகிறது. இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பெண் தனது சிறு குழந்தையோட அந்த கிடங்குக்குள்ள குதிக்கிறதுக்கு கிடங்கையும் ஒரு பக்கம் பார்த்து, தன் மீது பயம் கிடையாது, அந்த தாய்க்கு தன் மீது பயம் கிடையாது, இந்த குழந்தையை பார்த்து இந்த குழந்தை என்ன பாவம் செய்தது, ஏன் இந்த கிடங்குக்குள் இந்த குழந்தை எரிய வேண்டும் என்ற பரிதாபத்தோடு அந்த குழந்தையை ஒரு கணம், அந்த கிடங்கை ஒரு கணம் பார்த்தவளாக அந்த இடத்தில் நிற்கிறாள். அந்த நேரத்திலே அல்லாஹ் அந்த குழந்தைக்கு பேசுகின்ற வாய்ப்பை கொடுக்கிறான். அந்த குழந்தை சொல்லுகிறது, யா உம்மா இஸ்பிரி ஃபஇன்னகி அலல் ஹக், எனது தாயே பொறுமையாக இருங்கள், நீங்கள் இருப்பது உண்மையிலே, உண்மையில் நீங்கள் இருக்கிறீர்கள், எதற்காக பயப்பட வேண்டும், பாயுங்கள் என்று அந்த குழந்தை சொல்கிறது. அவர்கள் இருவருமாக அவர்களுடைய உயிர்களை மாய்த்து கொள்கிறார்கள். இந்த வரலாற்றை அல்லாஹ் திருமறையிலே சுருக்கமாக சூரா அல் புரூஜிலே சொல்கிறார். சூரா அல் புரூஜிலே சொல்கிற நேரத்திலே குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், கிடங்கு வாசிகள் கொல்லப்பட்டார்கள், சபிக்கப்பட்டார்கள். எப்படிப்பட்ட கிடங்கு? நெருப்பு மூட்டப்பட்ட கிடங்கு வாசிகள். அவர்களெல்லாம் அதன் ஓரமாக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத், மூமின்களுக்கு செய்யப்படுகின்ற அநியாயங்கள் அட்டூழியங்களுக்கு அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள். அவர்களை பழிவாங்கவில்லை. இல்லா அய்யுமினு பில்லாஹில் அசீஸில் ஹமீத். எதற்காக வேண்டி பழிவாங்கினார்கள் தெரியுமா? அல்லாஹுவை ஈமான் கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்தினால் தான் அவர்கள் பழிவாங்கப்பட்டார்கள். வேறெந்த காரணமும் கிடையாது, எந்த தவறும் கிடையாது.
அரசனுக்கு கட்டுப்பட முடியாது என்று சொன்னார்களா? பாதையில் குதித்தார்களா? அல்லது ஏதாவது பெரும் தவறுகளை செய்துவிட்டு ஒழித்தார்களா? இல்லை, அல்லாஹுவை ஈமான் கொண்டார்கள். அதற்காக வேண்டி நெருப்பு கிடங்கில் போட்டு எரிக்கப்பட்டார்கள். இதுதான் காரணம், வேறொன்றுமே கிடையாது. எப்படிப்பட்ட ரப்பு? அல்லதீ லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானங்கள் பூமியின் ஆட்சி அதிகாரம் தன் பக்கம் இருக்கின்ற அந்த ரப்பு. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அனைத்துக்கும் அல்லாஹ் சாட்சியாளனாக இருக்கிறான். இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத், இது எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை. யார் யாரெல்லாம் மூமினான ஆண்கள் மூமினான பெண்களை சித்திரவதை செய்கிறார்களோ, அவர்கள் ஈமான் கொண்டதற்காக வேண்டி அவர்களுக்கு அட்டூழியம் செய்கிறார்களோ, அவர்களுடைய உடைமைகளை பறிக்கிறார்களோ, மானபங்கப்படுத்துகிறார்களோ, அவர்கள் அனைவருக்கும் இறைவனால் வருகின்ற எச்சரிக்கை இது. இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத், யாரெல்லாம் மூமின்களை அநியாயப்படுத்துகிறார்களோ, சித்திரவதை செய்கிறார்களோ, சும்மலம் யதூபு, பின்பு அவர்கள் தௌபா செய்யாமல் அவர்கள் மரணித்து விடுகிறார்களோ, ஃபலஹும் அஸாபு ஜஹன்னம், நாங்கள் அவர்களை நரகத்தில் போட்டு அவர்களை நாங்கள் தீக்கிரையாக்குவோம். வலஹும் அஸாபுல் ஹரீக், அல்லாஹ் அதை தெளிவாகவே சொல்கிறார். ஜஹன்னத்தில் போட்டு தீக்கிரையாக்குவோம், அவர்களுக்கு தீயினால் நெருப்பினால் உள்ள தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை தெளிவாக இறைவன் சொல்கிறான். இன்னல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோருக்கு நற்செய்தி சொல்கிறான், நன்மாராயம் சொல்கிறான். இவர்கள் செய்கின்ற தண்டனைகள் அநியாயங்களை பார்த்து உங்களுடைய ஈமானை நீங்கள் விட்டு கொடுத்து விட வேண்டாம். உங்களுக்கு என்ன இருக்கிறது தெரியுமா? இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், யாரெல்லாம் ஈமான் கொண்டு நல்லறன்கள் புரிகிறார்களோ, லஹும் ஜன்னாத்துன், அவர்களுக்கு சுவர்க்கங்கள் இருக்கின்றன. தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சுவர்க்கங்களுக்கு கீழால் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்குமே, அப்படிப்பட்ட சுவர்க்கம் இருக்கிறது. ஸாலிகல் ஃபௌசுல் கபீர், அதுதான் பெரிய வெற்றி, அதுதான் வெற்றி. உலகத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இன்னொரு நாளைக்கு மரணித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் முடிவே இல்லாத, அழிவே இல்லாத சுவர்க்கம், அதுதான் உண்மையான வெற்றி என்று இறைவன் பதிவு செய்கிறான். கடைசியாக என்ன நடந்தது இவர்களுக்கு? அதே நெருப்பை அனுப்பி அவர்களை தீக்கிரையாக்கிவிட்டான். அதே எந்த நெருப்பை வைத்து மூமின்களை அவர்கள் தண்டித்தார்களோ அதே நெருப்பை வைத்து அல்லாஹ் இவர்களை தீக்கிரையாக்கி விட்டான். இந்த வரலாறு அந்த காலத்து மக்கா காஃபிர்களுக்கு மட்டுமல்ல, அபூஜஹல், உத்துபா, ஷைபா போன்றவர்களுக்கு மட்டுமல்ல, இன்று அவர்களை போன்று உருவெடுத்திருக்கின்ற இந்தியாவை சொல்ல போனால் RSS, இலங்கையை சொல்ல போனால் BBS, அதே போன்று யார் யாரெல்லாம் ஷியாக்களாக இருக்கலாம், நசாராக்களாக இருக்கலாம், யகூதிகளாக இருக்கலாம், இவர்கள் எல்லோருக்கும் ஒரு எச்சரிக்கையான ஒரு வரலாறாக இது இருக்கிறது. அவர்கள் மூமின்களை சீண்டினால், மூமின்களை துன்புறுத்தினால் அவர்களை அல்லாஹ் தண்டிப்பான். அவர்களுக்கு அழிவு நெருங்கிவிட்டது என்பதை இறைவன் எமக்கு எடுத்து காட்டுகிறான். இந்த வரலாற்றிலிருந்து நாம் படிப்பதற்கு எத்தனையோ படிப்பினைகள் இருக்கின்றன. எத்தனையோ படிப்பினைகள் இந்த வரலாற்றிலே இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமான ஓர் இரண்டு படிப்பினைகளை மட்டும் பார்த்துவிட்டு நாம் முடித்துக் கொள்ளலாம். இந்த தாவா செய்த இந்த தாயார் ஒரு சிறுவன், எமது பிள்ளைகளை நாங்கள் ஈமானை ஊட்டி, இஸ்லாத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும். ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன நாம் கொடுக்க வேண்டும்,
சிறிய பருவத்திலிருந்தே கொடுக்க வேண்டும். அவன் சிறியவன் தானே, அவள் சிறுமிதானே என்று நாங்கள் விட்டுவிடக்கூடாது. இப்பொழுதுதானே 10 வயசு, இப்பொழுதுதானே 15 வயசு, இன்னும் வயது இருக்கிறதே என்று விட்டுவிடக்கூடாது. நாங்கள் இஸ்லாத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்தால்தான் எங்களுடைய இஸ்லாத்தை பாதுகாக்கின்ற மக்களாக ஒரு நாளைக்கு அவர்கள் வருவார்கள். அடுத்ததாக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? நாங்கள் தாவா செய்கிற நேரத்திலே அழைக்கப்படுபவர்களை எவ்வாறு அழைக்க வேண்டும் என்பதற்கு மிக பெரும் உதாரணமாக இருக்கிறது. நாம் யாரை அழைக்கிறோமோ அவருடைய உள்ளத்தில் நாம் எதை சொல்ல போறோமோ எமது ரப்பை பற்றிய மகத்துவத்தை நாங்கள் போட்டுவிட வேண்டும். இந்த சிறுவன் என்ன செய்கிறான்? நான் குணப்படுத்துவது கிடையாது. யார் குணப்படுத்துவது? அல்லாஹ். நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் கொண்டால் அல்லாஹ் குணப்படுத்துவான். இவருடைய தொடர்பை, இவருடைய கவனத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்ப வேண்டும் என்கின்ற அழகிய ஒரு பாடத்தை இது தருகிறது. அடுத்ததாக அல்லாஹுவை பற்றிய முழு நம்பிக்கை ஒருவரிடத்தில் இருந்தால் அல்லாஹுடைய உதவி அவருக்கு என்றென்றும் இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரமாகவும் இது காணப்படுகிறது. அதே போன்று இறைவன் இந்த வரலாற்றின் மூலமாக வெற்றி என்றால் என்ன, தோல்வி என்றால் என்ன, இலாபம் என்றால் என்ன, நஷ்டம் என்ன என்றால் என்ன என்பதை தெளிவாக சொல்கிறான். நான் பாதுகாக்கப்பட்டேன், எனது சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டது, இதுவல்ல வெற்றி. எது வெற்றி? எனது ஈமான் பாதுகாக்கப்பட்டது, எனது ஈமானில் ஆட்டம் காணவில்லை, இதுதான் வெற்றி என்பதை இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று சோதனை என்பது மூமின்களுக்கு இன்று நேத்தல்ல. எப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லாஹுவை ரப்பன் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அன்றிலிருந்து சோதனை அவர்களுக்கு வந்துதான் ஆகும். இதுதான் இறைவனுடைய வழி, இதுதான் இறைவனுடைய நியதி என்பதை இறைவன் தெளிவாக சொல்கிறான் என்ற இந்த செய்தியுடன் நான் எனது இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.